ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து வெக்டரின் கூடுதல் பார்த்தோம். முக்கோண விதியும் இணைகர விதியும் பார்த்தோம். ரெண்டு வெக்டரை எப்படி ஆட் பண்றது, அதுக்கான ஃபார்முலாஸ் இது எல்லாமே பார்த்துருந்தோம். சரியா? முக்கோண விதியின்படி ஒரு என்ன, ஸோ முக்கோண விதினா என்ன பண்ணணும், நமக்கு ரெண்டு வெக்டர் இருக்கணும். ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணும்போது மூணாவது ஒரு வெக்டர் வரும். அதுக்கான ப்ரொசீஜர் சொன்னோம். இப்போ வெக்டர் ஏ இப்படி இருக்கும், இப்போ வெக்டர் பி இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு வெக்டர் நான் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணணும்னா வெக்டர் ஏவோட தலையில் வெக்டர் பியோட வால் இணைஞ்சிருக்கணும். இந்த ரிசல்டன் வெக்டர் பயனூர் வெக்டர் இப்படி க்ளோஸ் பண்ணும். பயனூர் வெக்டரும் வெக்டர் பியோட தலையும் க்ளோஸ் ஆகணும். தட் வெக்டர் ஆர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இப்படின்னு படித்தோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா கூட சொல்லியிருந்தோம். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos θ. அதே மாதிரி இணைகர விதி, இணைகர விதிக்கு வெக்டர் ஏவையும் வெக்டர் பியோட வால் பகுதி இணைப்போம். இப்போ வெக்டர் பிக்கு இணையாக ஒரு இமேஜினரி லைன் போடுவோம், வெக்டர் ஏக்கு இணையாக ஒரு கோடு வரைவோம். இந்த புள்ளி தான் பயனொரு வெக்டராக இருக்கும். அப்போ இந்த இதுக்கும் அதே தான் ஃபார்முலா. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab cos θ. 2ab cos θ. ஸோ இந்த தீட்டாங்கிறது ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம். இது இப்போ இங்கே ஃபை டேன் ஃபைன்னு ஃபார்முலா எடுத்திருக்கோம். சரியா? இதுக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ரெண்டு வெக்டர் இணை வெக்டராக இருந்துச்சுன்னா இணை வெக்டருக்கு இரு இணை வெக்டர்கள் இணை வெக்டராக இருந்தால் ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் 0. எதிர் இணை வெக்டர் வரும், எதிர் இணை வெக்டர். இப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 180 டிகிரியா இருக்கும். இது பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஒரு வெக்டரின் திசை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வெக்டரோட ஆங்கிள், வெக்டரின் கோணம் தான் வெக்டரின் திசை. அதுக்கு என்ன பண்ணணும், வெக்டரின் வாலில் நம்ம கோஆர்டினேட் வரையணும். கோஆர்டினேட் வரையும் போது இந்த தீட்டா தான் வெக்டரின் திசை. அதே மாதிரி வெக்டரின் கூறுகள் ரெண்டு பார்த்தோம் இல்லையா? வெக்டரின் கூறுகள் ஏ வெக்டரை பிரிப்பது, ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா ஐ கேப் பிளஸ் ஏ சைன் தீட்டா ஜே கேப். இதில் கூட நான் சொல்லியிருந்தேன் எங்கே காஸ் தீட்டா வரையணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இது குறிப்பாயம் இப்படி இருக்குதுன்னா, இப்போ என்னோட வெக்டர் வந்து இன்க்ளைண்டாக இருக்கு, ஏ வெக்டர் இன்க்ளைண்டாக இருக்கு, தீட்டா எக்ஸ் அச்சுடன் இருக்கு. தீட்டா எக்ஸ் அச்சுடன் இருந்துச்சுன்னா எனக்கு கிடைமட்ட வெக்டரை காஸ் தீட்டா போட்டுக்கணும். அது மாதிரி செங்குத்து வெக்டருக்கு என்ன பண்ணுவீங்க, ஏ சைன் தீட்டா ஜே கேப்னு போடுவீங்க. இது நேற்று சொன்னோமா, சேம் திங். அதே குறிப்பாயத்தில் எக்ஸ் அச்சு இங்கே இருக்கு, ஒய் அச்சு இருக்கு, ஒரு வெக்டர் இருக்கு. வெக்டர் வந்து செங்குத்து அச்சுன்னு கோணத்தை உருவாக்குச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒய் அச்சோட தீட்டா இருக்கு இல்லையா? அப்போ ஒய் அச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், காஸ் தீட்டா போட்டுக்கணும். அப்போ ஏ காஸ் தீட்டா ஜே கேப் வந்துடும், ஏ சைன் தீட்டா ஐ கேப் வரும். இப்போ இங்கே ஏ வெக்டர் ரெண்டா பிரிச்சிட்டோமா, ஏ சைன் தீட்டா ஐ கேப் ஏ காஸ் தீட்டா ஜே கேப், இது மாதிரி பிரிச்சிட்டோம். இப்போ இது மாதிரி சில பேசிக்ஸ்லாம் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு வந்து வெக்டரின் கூடுதலை பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து வெக்டரின் பெருக்கல் பார்க்க போகிறோம். நான் நீட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணுறேன். வெக்டரின் பெருக்கல், வெக்டரின் பெருக்கல். வெக்டரின் பெருக்கலுக்கு வந்து நமக்கு இரு வகையான பெருக்கல் இருக்கு. ஒன்று வந்து புள்ளி பெருக்கல், புள்ளி பெருக்கல் ஆங்கிலத்தில் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட். சரியா? புள்ளி பெருக்கல் எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பேசிக் தான். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ணுவோம், ஆனால் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குறுக்கு பெருக்கல், குறுக்கு பெருக்கலுக்கு இன்னொரு பேரு குறுக்கு பெருக்கலுக்கு பேர் என்னன்னா கிராஸ் ப்ராடக்ட், ஆங்கிலத்தில் கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, இப்போ முதல்ல புள்ளி பெருக்கலை பற்றி பார்க்க போகிறோம். புள்ளி பெருக்கலை இரண்டு வெக்டரை பெருக்கினால் என்ன பண்ணுறது, ரெண்டு வெக்டரை பெருக்கும் போது ரிசல்ட் என்ன வரும் அதான் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு ஏன்னு ஒரு வெக்டர் இருக்கு,
அதே மாதிரி பின்னு ஒரு வெக்டர் இருக்கு. இப்போ 2 வெக்டரையும் பெருக்கணும். பெருக்கினா எனக்கு சின்ற வேல்யூ கிடைக்கும். அதாவது ஏ வெக்டரையும் புள்ளி வச்சா புள்ளி பெருக்கிறது தான் டாட். பி வெக்டரையும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் நம்ம செய்ய போறோம். ஸோ இதுக்கான அடிப்படையான ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இங்கே ஏ என்பது நேற்று பார்த்த மாதிரி தான், ஏ வெக்டருடன் எண் மதிப்பு, ஏ வெக்டரின் எண் மதிப்பு. பி என்பது பி வெக்டரின் எண் மதிப்பு. இப்போ வெக்டர் ஏ அப்படி இருக்குன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? நார்மலாக நம்ம எதை எப்படி எழுதுவோம்? ஏ ஐக்கு அப்படின்னு எழுதுவோம். சரியா? இப்போ எண் மதிப்பை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா ஏ போட்டுக்குவேன். இது ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணிக்குவோம்? வலது பக்கம் ரூட் வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். ஏஐ த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குவோம். சரியா? இது வந்து ஏ வெக்டரின் எண் மதிப்பு. பி என்பது என்னது? பி வெக்டரின் எண் மதிப்பு. காஸ் தீட்டா. இங்க கோணம் என்பது என்னன்னா தீட்டா என்பது இரு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம். இரு வெக்டர்களுக்கும் இடைப்பட்ட கோணம். பாருங்க, இரு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நேற்று அடிப்படை வகுப்புல சொல்லிட்டேன். 2 வெக்டரோட வால் பகுதி இணைச்சாதான் 2 வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு வெக்டர் ஏ எப்படி இருக்கு அண்ட் வெக்டர் பி இப்படி இருக்கு. இப்போ இது 2 வெக்டரையும் நான் பெருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா வெக்டர் ஏவா இருக்கிறபடியே வரைவேன். வெக்டர் பியோட வால் பகுதி வெக்டர் ஏவோட வால் பகுதி நான் பெருக்குவேன், இணைப்பேன். இது பி வெக்டரு. இதுதான் 2 வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம். இது 2 வெக்டரையும் பெருக்க நமக்கு என்ன வரப்போகுது? ஸோ அப்போ வரும்போது நமக்கு என்ன ஃபார்முலா வருது? ஏ வெக்டர் புள்ளி பெருக்கல் பண்ணும்போது எனக்கு ஏபி காஸ் தீட்டா வருது. இன்னைக்கு ரைட் ஹேண்ட் சைடு வர்றது வந்து வெக்டரா வராது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு ஸ்கேலர் வரும். சரியா? அப்ப 2 வெக்டரை புள்ளி பெருக்கல் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய முடிவுனா ரிசல்ட் என்னவா இருக்குன்னா ஸ்கேலரா இருக்கிறது. இது முதல் பாயிண்ட். அடுத்து 2வது பாயிண்ட், இந்த நம்ம ரிசல்ட் வந்து ஏபி காஸ் தீட்டா, ஏபி காஸ் தீட்டா இந்த மதிப்பு எதை பொறுத்து மாறும்னா காஸ் தீட்டாவின் மதிப்பை பொறுத்து இந்த மதிப்பு மாறும். ஏன்னா காஸ் தீட்டா தான் மாறக்கூடியது, வேரியபிள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, காஸ் தீட்டா என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ காஸ் 0 1, காஸ் 90 0, காஸ் 180 -1, காஸ் 270 0. இது மாதிரி காஸ் தீட்டாவோட மதிப்பு மாற மாற தீட்டாவின் மதிப்பு மாற மாற காஸ் தீட்டாவின் மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து தீட்டாவின் மதிப்பை பொறுத்து தான் இந்த மொத்த மதிப்பு மாறப்போகுது. உதாரணத்துக்கு நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். உங்களுக்கு ஒரு குறிப்பாயம் வரைஞ்சுக்கும். குறிப்பாயம் என்று கருதுக. இதோட ஆரிஜின் இது ஆதிப்புள்ளி. சரியா? ஒரு பாயமான இங்க வச்சுக்கோங்க. இங்கிருந்து 0 டிகிரி இருக்கும். இங்கேருந்து எவ்வளோ இருக்கணும்? 90 டிகிரி இருக்கும். 90 டிகிரி. இங்கே எவ்வளோ இருக்கணும்? 180. இங்கே 270 டிகிரி. சரியா? இப்போ காஸ் 0 தீட்டா 0வா இருந்துச்சுன்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கு? 1 இருக்கு. தீட்டா 90னா காஸ் தீட்டாவோட வேல்யூ 0. அப்போ என்ன பாருங்க, இது முதல் குவாட்ரண்ட். முதல் குவாட்ரண்ட்ல காஸ் மதிப்பு வந்து என்ன ஆகுது? 0 1லேருந்து 0வா மாறுது. அடுத்து காஸ் 180 வந்து -1. அப்புறம் 2வது குவாட்ரண்ட்ல அது 0லேருந்து -1 மாறுது. அதுக்கப்புறம் காஸ் 270 0. இப்போ -1லேருந்து 0வா மாறுது. அப்போ 0லேருந்து 1 மாறுது. இப்போ ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து எப்போ மிக பெரிய மதிப்பாக வருது? மீச்சிறு மதிப்பு மீ பெரு மதிப்பு. இது எப்போ மீ பெரு மதிப்பாக மாறுது? எப்போ இது மீ சிறு மதிப்பாக மாறுது? இது எப்போ 0வா மாறுங்கிறத நான் தீட்டா வச்சு சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருவேளை தீட்டா 0 என்றால் இப்போ என்ன வேல்யூ வருது?
ஏபி காஸ் தீட்டாக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தீட்டாக்கு பதிலாக 0 போடுவீங்க. இப்போ ஏபி காஸ் 0, காஸ் 0 வேல்யூ வந்து 1, அப்போ ஏபி வரும். இப்போ ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் நான் புள்ளி பெருக்கல் பண்ணும்போது ஏபி காஸ் தீட்டா, இந்த தீட்டா வந்து 0வா இருக்குது. தீட்டா 0 வந்தால் காஸ் 0வா மாறும், காஸ் 0 வந்து 1ன்னு மாறுது. அப்போ எனக்கு வந்து ஏபி வழி வருது. இதுதான் நம்முடைய மீப்பெரு மதிப்பு. இது வந்து மீச்சிறு மதிப்பு கிடையாது, இது வந்து என்னது, மீப்பெரு மதிப்பு. சரிங்களா? இப்ப இங்க இப்ப இது வந்து என்ன சொல்வீங்க, இணை வெக்டர்னு சொல்லலாமா? இங்க தீட்டாங்கிறது என்னது, ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம். அப்ப எப்படி இருக்கணும், ஏ வெக்டருக்கு நேர்கோடா இருக்கணும், பி வெக்டர் அதன் மேலே இருக்கணும். இதான் 2 வெக்டர். இதான் இணை வெக்டர். இணை வெக்டருக்கு தீட்டா 0. அப்ப இணை வெக்டர் வந்துச்சுன்னா தீட்டா 0 ஆகுது. தீட்டா 0 மாறிடுச்சுன்னா எனக்கு வந்து மீப்பெரு மதிப்பு வருது. சரியா? ஸோ புள்ளி பெருக்கலில் தீட்டா 0 வந்துச்சுன்னா எனக்கு மீப்பெரு மதிப்பு வரும். இப்போ ஒருவேளை தீட்டா 90 டிகிரியா வருதுன்னு வைங்களேன், தீட்டா வந்து 90 டிகிரி, அப்போனா என்ன அர்த்தம், ஏ வெக்டருக்கும், இது ஏ வெக்டரா இருக்கு, பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரியா இருந்தால் ஏ வெக்டர் புள்ளி பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ், இங்க வந்து காஸ் வந்து எவ்வளோ 90 டிகிரி, காஸ் 90 வந்து 0வா மாறும். அப்போ ஏபி இன்ட்டு 0 கிவ்ஸ் 0 வேல்யூ. இது வந்து 0 வேல்யூ. இங்க வந்து 0 ஆகுது. எப்போ 0 ஆகுது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி வரும்போது 0. சரியா? அடுத்து இப்போ நல்லா பார்த்துக்கோங்கம்மா, 0 டிகிரியில் மேக்ஸிமமாக இருக்குது, 90 டிகிரியில் 0 இருக்குன்னா இப்போ வேல்யூ என்ன ஆகணும், 1லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும், கிராஜுவலி டிக்ரீசிங், குறைஞ்சிக்கிட்டே வந்து 0வா மாறணும். அதான் அர்த்தம். அடுத்து வந்து கோணம் ஒருவேளை 180 இருந்துச்சுன்னா, இப்போ ஏ வெக்டர் வலது பக்கம் போது, ஏ வெக்டர் வால்ல நான் பி வெக்டர் இணைப்பேன், இது இடது பக்கம் போது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 180 டிகிரி. இது வந்து என்ன வெக்டர்னு சொல்லுவீங்க நீங்க, எதிர் இணை வெக்டர்னு சொல்லலாமா? எதிர் இணை வெக்டர். எதிர் இணை வெக்டர்னா நமக்கு என்ன ஆகுது, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஏபி காஸ் 180, காஸ் 180 -1, அப்போ மைனஸ் ஏபி வருது. இது என்னது, மீச்சிறு மதிப்பு. ஓகே, அதுக்கப்புறம் சேம் திங், தீட்டா சீக்கிரம் 270 டிகிரி போடுங்க. ஏ டாட் பி என்ன ஆகுது, ஏபி காஸ் 270 270 0. ஸோ எகைன் நமக்கு என்ன வருது, 0 வந்துடும். சரிங்களா? ஸோ இதை ஒரு கன்க்ளூஷன் எழுதணும். எப்படி எழுதுவீங்க, தீட்டா 0 டிகிரி என்றால் எனக்கு மேக்சிமம்னா மீப்பெரு மதிப்பு. தீட்டா 90 டிகிரி இருந்தால் எனக்கு 0 சுழி. தீட்டா 180 டிகிரியா இருந்தால் எனக்கு வந்து மீச்சிறு மதிப்பு மினிமம். தீட்டா 270 இருந்தால் எகைன் 0. அப்ப தீட்டாவை பொறுத்து அதன் மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது காஸ் தீட்டாவை பொறுத்து ஏ டாட் வெக்டர் பி டாட் வெக்டரின் மதிப்பு எண் மதிப்பு, சரியா, மதிப்புனா எண் மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ மொத்த இதுலையுமே வந்து காஸ் தீட்டா தான் டிசைட் பண்றது. இப்போ ஜென்ரலாகவே ஃபிசிக்ஸில் எந்த ஃபார்முலா இருந்தாலும் சரி, அந்த ஃபார்முலா காஸ் தீட்டா முடிவுலையோ, அந்த முடிவில் காஸ் தீட்டாவோ சைன் தீட்டா டேன் தீட்டா எது இருந்தாலுமே அதோட எண் மதிப்பு வந்து இது காஸ் தீட்டா அந்த தீட்டா கோணத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும்.
இப்போ நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறோம். வேலைக்கான ஃபார்முலா என்னது? வேலை விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. இதான் வேலைக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ விசை என்பது வெக்டரு, இடப்பெயர்ச்சி என்பது வெக்டரு. இப்போ 2 வெக்டர் நம்ம பெருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர் போடுவீங்க. அதுதான் ஒர்க் டன். சரிங்களா? ஒர்க் டன்னா வேலை. வேலைங்கிறது என்னதுன்னா ஸ்கேலர் குவான்டிட்டி. வேலை என்பது ஸ்கேலர். அப்போ எஃப்ஐயும் விசையையும் இடப்பெயர்ச்சி நீங்கள் புள்ளி பெருக்கல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் இதுதான் ரிசல்ட். இடது பக்கம் இருக்கிறதா ரிசல்ட். அது வந்து ஸ்கேலராக இருக்கு. இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து ஸ்கேலராக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? புள்ளி பெருக்கல் பண்ணணும். புள்ளி பெருக்கல் எப்போ பண்ணணும் அப்படின்னா முடிவு ஸ்கேலராக இருந்தால். வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒர்க் டனுக்கான ஃபார்முலா சொல்லுங்க. வேலைக்கான ஃபார்முலா இப்போ வேலைக்கான ஃபார்முலா நான் டபிள்யூ, வேலைனா டபிள்யூங்க. என்ன பண்ணுவேன்? எஃப் டாட் டி வெக்டர் போடுவேன். புள்ளி பெருக்கல் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? எஃப் டி காஸ் தீட்டா. இப்போ வேலை வந்து எப்போ வந்து மீப்பெரு மதிப்பாக இருக்கும்? அது எப்போ அது மேக்சிமமாக இருக்கணும்? தீட்டா 0வாக இருந்தால், கோணம் ஜீரோவாக இருக்கணும். எதுக்கு கோணம் 0வாக இருக்கணும்? விசைக்கும் இது விசை இப்படி இருந்துச்சுன்னா இடப்பெயர்ச்சி அப்படிதான் இருக்கணும். அதே திசையில் இருக்கணும். விசை எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில இடப்பெயர்ச்சி இருக்கணும். அதாவது இரண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 0 டிகிரி அல்லது இரண்டும் இணை வெக்டராக இருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி வெக்டர் பேசிக் நடத்தினேன். அந்த வெக்டர் பேசிக்கை நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து மீப்பெரு மதிப்பு கிடைக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி எனக்கு வந்து தீட்டா கோணம் 90 டிகிரியாக இருந்தால் என்னோட வேலை வந்து 0வாக மாறும். ஏன்னா விசை வலது பக்கம் இருக்குது. உதாரணத்துக்கு இடப்பெயர்ச்சி செங்குத்தாக இருக்குது. ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ வருது? 90 டிகிரி வருது. ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி வரும்போது என்னோட வேலை வந்து என்ன ஆகுது? 0 ஆகுது. அதே மாதிரி விசை வந்து வலது பக்கம் இருக்கு, இடப்பெயர்ச்சி இடது பக்கம் இருக்கு. ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 180 டிகிரி. அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் என்னவா மாறிடணும்? மைனஸ் எஃப்டின்னு மாறணும். அப்போ இது சிறு மதிப்பு மினிமமாக மாறும். புரியுதா? அதே மாதிரி விசை வலது பக்கமாக இருக்கு, என்னுடைய இடப்பெயர்ச்சி கீழ் பக்கமாக இருக்கு. இப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் இப்போ என்ன வந்துடுது? 270 டிகிரி வந்துடுது. நான் வந்து என்ன திசையில் பார்க்குறேன்? கடிகார சுற்றுக்கு எது திசையில் ஆங்கில மார்க் பண்ணுறேன். எப்போதும் அப்படி தான் பண்ணணும். இப்போ வந்து வேலை என்னவா மாறுது? எகெயின் 0மாக மாறிடுது. நான் ரியல் டைமில் அப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, இது வந்து புள்ளி பெருக்கல்ல நான் பார்த்துட்டேன். அடுத்து இது ஓரலகு வெக்டர், அதாவது ஐ கேப்னு படித்தோம் இல்லையா? ஐ கேப் டாட் ஐ கேப் போட்டால் என்ன ஆகும்? ஐ கேப் டாட் ஐ கேப். இப்போ ஐனா என்னதுமா? எந்த திசைமா? எக்ஸ் திசை தானே. ஐனா எக்ஸ் திசை. இன்னொரு ஐ அதுவும் எக்ஸ் திசை தான். அப்போ ரெண்டு என்ன வெக்டர்? இணை வெக்டர் வந்துடுதா? இப்போ இணை வெக்டர் வரும்போது காஸ் 0னா மாறும், உங்களுக்கு 1ன்னு மாறுமா? ஸோ ரெண்டு ஓரலகு வெக்டர் ஒரே ஓரளவு வெக்டர் ஐ டாட் ஐ போட்டால் உங்களுக்கு வந்து 1, அதாவது ஐ ஸ்கொயர்னு மாறும். இது வந்து உங்களுக்கு 1ன்னு வந்துடும். அதே மாதிரி ஜே கேப் டாட் ஜே கேப் உங்களுக்கு என்ன வருது? ஜே ஸ்கொயர்னு மாதிரி 1ன்னு வரும். கே கேப் டாட் கே கேப் ரெண்டையும் பெருக்குன்னா கே ஸ்கொயரா மாதிரி உங்களுக்கு 1ன்னு வரும். இப்போ ஓரளவு வெக்டர் ஒரு திசை வெக்டரை நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருது. ஒருவேளை ஐ கேப் டாட் ஜே கேப் போட்டேன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐ வந்து எக்ஸ், ஜேங்கிறது ஒய். இப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன வந்துடுது? 90 டிகிரி வந்துடுது. அப்போ ஐ டாட் ஜே உங்களுக்கு 0வாக மாறணும். ஜே டாட் கேவும் உங்களுக்கு 0வாக மாறணும். கே டாட் ஐயும் உங்களுக்கு 0வாக மாறணும். இது புரிஞ்சிச்சா?
அதுக்கப்புறம் இப்போ 2 வெக்டர் இருக்கு பா, a வெக்டர் டாட் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு b வெக்டர் a டாட் a. இந்த ரிசல்ட் மாறாது. முதல்ல a வெக்டர் டாட் b வெக்டர் போட்டு நீங்கள் ஒரு ரிசல்ட் எடுத்தாலும் அதே திருப்பி ரிவர்ஸில் போட்டு b வெக்டர் டாட் a வெக்டர்னு போட்டு எடுத்தாலுமே ஒரே ரிசல்ட் தான் வரும். அதே மாதிரி a வெக்டர் டாட் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் இஸ் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் டாட் c வெக்டர். இந்த அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேசிக் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும். இட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை சொல்லிடுறேன் சரியா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வெக்டர் உங்களுக்கு பெருக்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஏ வெக்டர் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, பாருங்க xi ப்ளஸ் ஒய்ஜே, எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற இடத்துல ஏதாவது நம்பர் இருக்கும், டோன்ட் வரி. இங்கே பி வெக்டர்ன்னு இருக்கு, இது எக்ஸ் ஒன்று, இது எக்ஸ்ன்னு வச்சுட்டு சரி, இதே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நாட் எஸ் எக்ஸ்ஐ. இல்லைன்னா நான் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருவோம், இது கன்ஃபியூஸ் ஆகும். ஏ வெக்டர் நான் என்ன சொல்கிறேன்னா 2i 3j மைனஸ் 4k அப்படின்னு சொல்கிறேன். பி வெக்டரு i 2j ப்ளஸ் k அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 2 வெக்டரும் கொடுத்துட்டாங்க. இந்த புள்ளி பெருக்கல் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் 2 புள்ளி பெருக்கல் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2i கேப் 3j கேப் மைனஸ் 4k கேப் டாட் i கேப் 2j கேப் ப்ளஸ் k கேப். இப்படி இருக்கா, 2 புள்ளி பெருக்கல் இருக்கா. இப்போ பெருக்கும் போது என்ன சொன்னேன்னா i டாட் i வந்து உங்களுக்கு 1ஆக மாறும், i டாட் j வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 0ஆக மாறும். இப்போ பெருக்களை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஐயும் பெருக்குங்க, ஜேவையும் பெருக்குங்க, கேவையும் பெருக்குங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம் பெருக்கல் வரும்போது, புள்ளி பெருக்கலுக்கு. இப்போ நான் 2 ஐயை சூஸ் பண்ணுங்க, 2i இருக்கு, 2i கேப் i கேப், இங்கே ப்ளஸ் 3j கேப் டாட் 2j கேப், இங்கே என்ன இருக்கு மைனஸ் 4k கேப் டாட் k கேப். இப்போ i கேப் டாட் i கேப் இஸ் 1 சரியா, ப்ளஸ் 3 into 2 என்னது 6, j கேப் டாட் j கேப் இஸ் 1 மைனஸ் இருக்கு 4, k கேப் டாட் k கேப் இஸ் 1. இப்போ என்ன வருது ஆன்சரு 2 + 6 - 4. ஸோ கெட் ரிசல்ட் 4. இது வந்து ஒரு நம்பர் வருதா, இது ஸ்கேலராக வந்துடும். புள்ளி பெருக்கல் வரும்போது அதில் முடிவு வந்து உங்களுக்கு என்ன வருது, ஒரு ஸ்கேலராக வருது. கிளியராமா? அப்படின்னு காப்பி பண்ணுங்க, நான் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து குறுக்கு பெருக்கல். எல்லாமே ஃபில்டர் அவுட் பண்ணுறேன், நீட் எக்ஸாம் தகுந்த மாதிரி மாற்றினேன். நீங்கள் புக்கை பார்க்கும்போது இன்னும் நிறையா இருக்கும், அவ்வளோ விஷயம் தேவை கிடையாது. குறுக்கு பெருக்கலை பார்த்துருவோம். இப்போ அது வந்து குறுக்கு பெருக்கல் ரொம்ப முக்கியமான பகுதி. குறுக்கு பெருக்கல், குறுக்கு பெருக்கல்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் சரியா. இப்போ ஃபார்முலானா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், 2 வெக்டர் நீங்கள் குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் சி வெக்டர். இங்க பாருங்க, இங்க வர முடிவு வந்து வெக்டரா வருது சரியா. ஆனா புள்ளி பெருக்கல முடிவு வந்து உங்களுக்கு ஸ்கேலரா வந்திருக்கும். சரி, இதை எப்படி பண்றது? புள்ளி பெருக்கலுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஃபார்முலா முதல்ல பார்த்துருவோம், டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா ஈட்டா கேப். அப்போ எனக்கு ரிசல்ட்டு ஏபி சைன் தீட்டா, எனக்கு வந்து என்ன வரணும், திசை தெரியணும். ரிசல்ட் தெரியணும், அதனுடைய திசை தெரியணும். இங்கே எண் மதிப்பு இது வந்து என்ன, ஏபி சைன் தீட்டா என்பது எண் மதிப்பு, ஈட்டா கேப் என்பது அதன் திசை. எண் மதிப்பு பிளஸ் திசை என்பது வெக்டர் சரியா. அப்போ எனக்கு வரக்கூடிய முடிவு வந்து வெக்டரா வருது, இதுதான் முக்கியம் இதில். சரி, இப்போ ஏபி சைன் தீட்டா எண் மதிப்பு முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் திசையை பார்ப்போம். ஏபி சைன் தீட்டா சரியா, இந்த எண் மதிப்பு எப்போது மீ பெரு மதிப்பாக மாறும், மீ பெரு அல்லது எப்போது
மீச்சிறு மதிப்பாக மாறும். எப்போது சுழியம். சுழியம்னா 0 0 ஆகும். இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அப்ப ஏதாவது எந்த ஃபார்முலாவா இருந்தாலும் சரி, அது வந்து sin தீட்டால முடிஞ்சாலும் சரி, cos தீட்டால முடிஞ்சாலும் சரி, tan தீட்டால முடிஞ்சாலும் சரி, அது எண் மதிப்பு வந்து எதை பொறுத்து மாறும்னா, அந்த தீட்டாவின் மதிப்பை பொறுத்து மாறும். இப்ப sin தீட்டாவோட சேஞ்சஸ் பார்க்கணும். sin 0னா என்னன்னு தெரியணும். cos 0 sin 90னா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. sin 0 டிகிரியா இருந்தா அதன் மதிப்பு 0. sin 90 டிகிரியா இருந்தா அதன் மதிப்பு 1. sin 180 டிகிரினா அதன் மதிப்பு 0. sin 270 டிகிரியா இருந்துச்சுன்னா அதன் மதிப்பு -1. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி காஸ்ட் டீட்டெயிலாக சொன்னேன், பொறுமையா சொன்னேன். அப்ப நான் வேகமா போவேன். இப்போ தீட்டா 0 டிகிரியா இருந்துச்சுன்னா sin 0 is 0. அப்ப எனக்கு வந்து மீச்சிறு மதிப்பு வருகிறது. இப்போ ஒருவேளை தீட்டா 90 டிகிரியா இருந்துச்சுன்னா sin 90 டிகிரி என்னோட மதிப்பு 1. அப்ப a கிராஸ் b போடும்போது ab sin 90 போடுவீங்க. ஈட்டா கேப். இப்போ ab கிடைக்கும். என் மதிப்பு மீ பெரு மதிப்பா மாறும். சரியா? அதுக்கப்புறம் தீட்டா 180 டிகிரி. தீட்டா 180 டிகிரினா sin 180 0. இப்போ மதிப்பு 0 மாறுது. தீட்டா 270. அப்ப sin 270 மதிப்பு -1. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? AB sin 270 போட்டிங்கன்னா -ABன்னு வரும். -1 போடும்போது இது வந்து மீச்சிறு மதிப்பு. சரியா? இது மாதிரி காஸ்ட் டாக் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம ஓரலகு வெக்டர் வந்து புள்ளி பெருக்கல் பண்ணோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி I வெக்டர் கிராஸ் I வெக்டர் போட்டிங்கன்னா இதுக்கு எனக்கு விடை 0. ஏன்னா I வெக்டர் இன்னொரு I வெக்டர், ரெண்டு வெக்டர் இணை வெக்டரா வந்துருதா? ரெண்டும் இணை வெக்டர். இப்போ ரெண்டு இணை வெக்டரா இருந்துச்சுன்னா தீட்டா 0 ஆகும். தீட்டா 0வா இருந்துச்சுன்னா சைன் தீட்டா 0 ஆகும். இப்போ ரெண்டு ஓரலகு வெக்டர் வந்து ஒரே திசை வெக்டர் ஓரலகு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 0. அதே மாதிரி தான் ஜே கிராஸ் ஜே இஸ் 0, கே கிராஸ் கே இஸ் 0. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I கிராஸ் ஜே போட போறேன். I வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் போட போறேன். இப்போ என்ன அர்த்தம்? I வெக்டர் எக்ஸ் அச்சு I கேப், ஜே கேப் என்பது ஒய் அச்சு. இரண்டுக்கு இடைப்பட்ட கோணம் என்னவா இருக்கணும்? 90 டிகிரியா இருக்கணும். அப்ப sin 90 என்பது உங்களுக்கு என்னவா மாறுது? 1 மாறுது. சரியா? ஆனா இங்க 1 போடக்கூடாது. I கிராஸ் ஜே. இப்ப ரிசல்ட் வந்து நீங்க திசையை சொல்லணும் இல்லையா? இப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னா கே கேப். இப்ப ஜே கிராஸ் கே ரிசல்ட் வந்து I கேப். கே கிராஸ் ஐ ரிசல்ட் வந்து ஜே கேப். ஏன்னா நான் வந்து முடிவு வந்து திசையோட சொல்லணும். என்ன டவுட் இருக்கா? டவுட் இருக்கு? ஓகே ஓகே ஓகே. இப்போ பாருங்க, இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். எப்படி பார்க்கணுங்க பாருங்க. நான் சொல்ற மாதிரி பாருங்க. ஐ எப்படி வச்சுக்கோங்க, ஜே எப்படி வச்சுக்கோங்க, கே எப்படி வச்சுக்கோங்க. கடிகார சுற்றுல வாங்க. கடிகார சுற்றுல நான் வரேன். சரிங்களா? இப்போ நான் ஐ கிராஸ் கே போடும்போது உங்களுக்கு என்ன வந்து கே வந்துடுது. வந்துருச்சுங்க. ஜே கிராஸ் கே இந்த இருக்கு பாருங்க, ஐ வந்துடுது. கே கிராஸ் ஐ ஜே வந்து இதான் கடிகார திசையில போயிருக்கேன். இப்போ நான் கடிகார திசைக்கு எதிர் திசையில போறேன். உதாரணத்துக்கு ஜே கிராஸ் ஐ போட்டீங்கன்னா இங்க கே வரும். பிளஸ் கே கிடையாது, மைனஸ் கே. ஐ கிராஸ் கே
மைனஸ் ஜே, கே கிராஸ் ஜே மைனஸ் எல். இது முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி ஏ கிராஸ் பி is not equal to B cross A. நம்ம previous case என்ன பார்த்தேன்? A dot B is equal to B dot A பார்த்தோமா? இது கிடையாது. எப்படி வரும்னா மைனஸ் B cross A ன்னு மாறும். இப்போ எப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 3 திசை எடுத்துப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க நான் ஏ வெக்டர் வச்சுக்கிறேன், இங்க நான் பி வெக்டர் வச்சுக்கிறேன். இப்போ 2 வெக்டர் நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இப்போ 2ஐயும் நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரிசல்ட் வெக்டராக வரணும் இல்லையா? அது சி வெக்டர்னு சொல்றேன். இப்போ சி வெக்டரின் திசை உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஏ வெக்டரை வந்து பி வெக்டரை நோக்கி நான் சுற்றுவேன். revolve the A vector towards the B vector. சரியா? அது சுற்றும்போது நீங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி ஏலேருந்து பி எந்த திசையில் சுற்றுதுன்னு பாருங்க. கடிகார சுற்றுக்கு எது திசையில் சுற்றுது. அதே மாதிரி உங்கள் விரலை கடிகார சுற்றுக்கு எது திசைக்கு மடக்குனீங்கன்னா நம்ம கட்ட விரலோட திசை தான் சி வெக்டரின் திசை. இப்போ கட்ட விரல் மேல் நோக்கி இருக்கு. புரியுங்களா? கட்ட விரல் எப்படி இருக்குன்னா என் விரல்லாம் இப்படி மடக்கிருக்கும். இந்த திசையில மடக்கணும்னா தம்பு வந்து மேல் நோக்கி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டார்க் படிக்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ 2 வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் நீங்கள் பண்ணணும். நான் ஏ வெக்டருக்கு வேல்யூ கொடுப்பேன். 2i + j 2k. பி வெக்டர் எடுத்தீங்கன்னா i கேப் 2j கேப் + k கேப். இப்போ 2ஐயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க. பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏ கிராஸ் பி = 2i + j + 2k cross product of I + 2j + k. சரியா? பண்ணுங்க, இண்டிவிஜுவலா பண்ணுங்க. I ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2i cross j plus 2i cap plus 2j cap. Sorry, this is I, this is I. Both are right. Correct தான். Plus 2i cap cross k cap. வந்துருதா? இது ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து j பண்ணணுமா? என்ன வருது? ஃபர்ஸ்ட் j cap cross I cap plus j cap 2j cap cross plus j cap cross k cap. வந்துருச்சா? பெருசா போகும். இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டுக்கு அதை சொல்லிடுறேன். பிளஸ் 2k cap cross I cap. நார்மலா நீங்க பண்ற பெருக்கல் தான் நான் பண்றேன். 2k cap cross 2j cap plus 2k cap cross k cap. சொல்லுங்க பாப்போம். I cross I என்னது? 0வா? இப்போ 2 × 0. I cross இங்க cross. I cross j இங்க 2 × 2 பாருங்க 4. I cross j ங்கிறது k cap plus I cross k. I cross k நோட் பண்ணிக்கோங்க. I cross k. இங்க வாங்க. எங்க இந்த முக்கோணம் போட்டிருந்தேன்? இங்க இருக்கு பாருங்க. I cross k. கடிகார சுட்டுக்கு எது திசைக்கு வந்துட்டு I cross k னா -j வரும். அப்ப 2 × -j plus j cross I -k plus j cross j 0வா மாறிடும்.
j cross k minus I plus ஒரு நிமிஷம் லைன் இருமா வந்துடுறேன். k அடுத்து நம்ம j cross k வா, j cross j is 0, j cross k வந்து plus I, சாரி இங்க plus I வரும். அடுத்து k I என்ன வருது, 2 இருக்கு, k I னா plus j plus 2 into 2 is 4, I j k வா, j cross k plus I cap k cross k 0 மாறிடுது. என்ன ஆன்சர் வருது, இது 0 போயிடும். இங்க 4k இருக்கு, நான் k மட்டும் தனியா எழுதுறேன். இங்க ஒரு மைனஸ் k இருக்கு, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் மைனஸ் 2j இருக்கு, இங்க ஒரு 2j இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிருது. இங்க ஒரு i இருக்கு தனியா, இங்க ஒரு 4i இருக்கு, ரெண்டும் இப்போ ஆட் பண்ணா 5i. எனக்கு ஆன்சர் என்ன வருது, 5i பிளஸ் 3kல முடியும். இவ்வளவு நீ கஷ்டப்பட வேணாம், இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்றேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, எரேஸ் பண்ணிடு, இப்போ தேவையில்லை. மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் பின்னா மேலே தலையில் ஏ ஐ கேப் ஜே கேப் கே கேப் போட்டுக்கோங்க. ஏ வெக்டர் என்ன இருக்கும் பாருங்க, 2 1 2. பி வெக்டர் என்ன இருக்கும் பாருங்க, 1 2 1. தட்ஸ் ஆல். மேட்ரிக்ஸ் பண்ண தெரியுமாப்பா? முதல் ஐ கேப் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஐ கேப்னா இந்த ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவீங்க, 1 மைனஸ் 4. சரியா? இப்போ ஜேக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மைனஸ் ஜே போடுவீங்க, ஜே கேப். இது ரெண்டையும் விட்டுருவீங்க, ரிமைனிங் என்ன இருக்கு, இந்த ரெண்டு காலம், இந்த 2வையும் 1ஐயும் பெருக்கீங்க, 2 மைனஸ் 2. அடுத்து கே கேப் பிளஸ் கே கேப் போட்டிங்கன்னா 2 to 4 மைனஸ் 3. இது மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வருது, மைனஸ் 3i 0j பிளஸ் கே வந்துருச்சா? ஒரே ஸ்டெப்ல முடிச்சிட்டோமா? இது ஈஸி மெத்தட். கிளியராமா? நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம்.